ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி ஒரு சம் பார்க்கலாம். மாணவர் குழு தங்களது உறுப்பினர்களிடமிருந்து பைசாக்களை வாங்க முடிவு செய்தது. மொத்த வசூலில் 59.29 ரூபாய் எனில் ஒரு குழுவில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களோட குழு அப்படிங்கிறதுக்கு மாணவர்களோட குழுக்களை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் மற்றும் அவங்க வசூலித்த தொகையையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டு இது இரண்டோட பெருக்கு தொகை தான் நம்மளுக்கு 56.29 பைசா. இப்போ பைசாவை நம்ம ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 100ஆல் பெருக்கணும். அப்போ 100 × 56.29. இங்கே n × n ஸ்கொயர். இப்போ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 பெருக்குனா 56.29 வரும். இப்போ இந்த ஸ்கொயரு ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது ரூட்டாக மாறும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு √5629. இந்த 5629க்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூட்டுக்கு லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ பாருங்கள், அது 3 இந்த 9ங்கிறது 3ஆல் வரும், 7ஆல் வரும். அப்போ 3 7. இதுக்கப்புறம் ஸ்கொயர் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை பாருங்கள். 56 அப்படிங்கிறது எதற்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர்னு பாருங்கள். அது வந்து 7க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர். ஏன்னா 8 ஸ்கொயர் அப்படின்னா அது 64ல் போயிடும். அப்போ 7 ஸ்கொயர் போட்டுக்குங்க. அப்போ 7. இதில் நம்ம பெரிய நம்பரை எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் 77 தான் சரியான விடை. நன்றி.